as a business owner, when your customers are willing to pay, உங்கள் ஆன்சர் இப்படி இருந்தது அப்படின்னா சல்யூட். இல்லை மேடம், இல்லை சார், இந்த செலவு இப்போதைக்கு தேவையில்லை, இந்த செலவால் எந்த வேல்யூ அடிஷனும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ ரீசெண்டாக இந்த சோஃபா நான் காமர்ஸில் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் சின்ன இஷ்யூஸ் இருந்தது. ஸோ நான் ஐ வாஸ் மென்டலி ப்ரிப்பேர் டு ஸ்பெண்ட் another 8K டு ஃபிக்ஸ் திஸ். என்னோட சோஃபா கையை நான் கூப்பிட்டேன். 74 வயசு, வீட்டுக்கு வந்தார். நல விசாரிப்புக்கு அப்புறமா அவர்கிட்ட அப்பயும் சொன்னேன் வீட்டில் வச்சு, சார் நம்ம பண்ணிடலாம், செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. அவர் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு, அசஸ் பண்ணார் ப்ராடக்டை ஃபுல்லாக. அவர் சொன்ன பதில் இதுதான், மேடம் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், நீங்கள் கொடுத்த ரேட்டுக்கு சூப்பர் ப்ராடக்ட், இதில் வந்து ஒரு சின்ன டிஃபெக்ட் தான் இருக்குது, அதுக்கு நான் ஒரு டிப்பு கொடுக்குறேன், அதை பண்ணினாலே உங்களோட கம்ப்ளைண்ட் போயிடும், எதுக்கு போய் இதில் வேஸ்ட்டாக செலவு பண்ணிக்கிட்டு, நாட் வர்த் இட், உங்கள் பணத்தையும் நான் மதிக்கணும் இல்லையா? நம்பவே இல்லை நான் அவரோட டிப்பில். பட் அடுத்த நாள் நான் அதை பண்ணினேன், என்னோட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. எனக்கு 9,000 சேவ் ஆனது அப்படிங்கிறத தாண்டி the kind of respect I have for these ethical business and customer oriented business இருக்குல்ல, கஸ்டமரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க, அவங்க பணத்தையும் மதிக்கணும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, விஸ்வரூப ரெஸ்பெக்ட் தான், அன்மேட்சபிள். நீங்களும் ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் எங்கெல்லாம் வேல்யூ அடிஷன் உங்களால் பண்ண முடியலையோ அங்கெல்லாம் பில்லு தீட்டாமல் இருந்து இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நான் திருப்பி சொல்கிறேன், சல்யூட் சல்யூட் சல்யூட்.